மக்களே இன்னும் கூடுவாஞ்சேரியில் ப்ளாட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கூடுவாஞ்சேரியில் ப்ளாட்ஸ் இருந்துச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைங்க கைஸ். உங்களுக்கு நம்ம அதித்தி ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சைட்டு ஊருக்கு உள்ளே இங்கே பாரு சுற்றி வீடுகளுங்க. ஸோ ஒரு அருமையான வந்து சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கூடுவாஞ்சேரியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் ஸ்கூல்ஸ் இருக்கும், கட்டாயம் காலேஜஸ் இருக்கும், கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஒன்று மீனம்பாக்கம் டு குலாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு கீழே வர மேம்பாலம், அதுக்கு கீழே வர ஆடுவழிச்சாலைன்னு அடுத்தடுத்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் வாங்கலாம், இல்லை ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் வாங்கலாம். ஏன் அப்படின்னா சுற்றிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுங்க தான் இருக்கும். ஸோ வர வழியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடு தான் இருக்கும். ஸோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு சைட் 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி சைட் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி ரோடு, ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்டை தான் நம்ம எடுப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 100 பிளாட்ஸ் அப்படிதான் இருக்கு. அதே மாதிரி என்னன்னா 90% வரைக்கும் பேங்க் லோன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஸ் நம்ம எடுப்போம். எல்லா கார்னர் பிளாட்ஸுமே எல்லா ஃபேஸிங்லுமே இப்போ பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு 101% கேரண்டி கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துல இதோட வேல்யூ கட்டாயம் மாறும். மக்களே இன்னும் கூடுவாஞ்சேரியில் ப்ளாட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கூடுவாஞ்சேரியில் ப்ளாட்ஸ் இருந்துச்சு நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லைங்க கைஸ். உங்களுக்கு நம்ம அதித்தி ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் ஒரு பிளாட் போட்டு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வரைக்குமே போயிட்டு அதை நெல்லிக்குப்பம் ரோட்டில் போட்டு முடிஞ்சிட்டு, அது இல்லாமல் ஆகாஷ் கார்டன் உண்டு கூடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு டிப்போ பின்னாடியே வந்து போட்டிருந்தாங்க, அதுவும் முடிஞ்சிட்டு வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான சைட்டு ஊருக்கு உள்ளே இங்கே பாரு சுற்றி வீடுகளுங்க. ஸோ ஒரு அருமையான வந்து சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. எல்லா திசையிலுமே இருக்குது. கார்னர் பிளாஸ் முதல் கொண்டு 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்தே இருக்குங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்கீங்கன்னா கூடுவாஞ்சேரி இடத்தை கண்டிப்பாக தேடிட்டு இருப்பீங்க. அதனால தான் வீடியோக்குள்ள வந்திருக்கீங்க. ஸோ வாங்க நம்ம இந்த சைட்டை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ், என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, என்ன ஆஃபர் இருக்குது, இங்கே வாங்கினா 3 விஷயத்துக்கு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை வீடு கட்டினாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் வீடு கட்டி நீங்கள் ரெண்டல் பர்பஸ்க்காக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சைட் தான் வந்திருக்கும். அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எப்பவுமே ஆதித்தி யோசிக்கிறது நம்ம பவானி மேம் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறது தெரியும். ஸோ மேம் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சைட்டை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க மேம். என்னோட பேர் பவானி, அதித்தி ஹவுசிங்லேருந்து பேசுகிறேன். ரோமிங் தமிழா சேனலை பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எல்லா ஃபாலோவர்ஸ்க்கும் என்னை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கட்டாயம் அதித்தி ஹவுசிங்கும் தெரிஞ்சிருக்கும், என்னையும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஒரு அமேசிங்கான ப்ராப்பர்ட்டியை தான் கொண்டு வந்திருக்கோம். எப்பயுமே வந்துட்டு என் மேலே எல்லாருமே வரவங்க எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டது என்ன அப்படின்னா, மேம் ஒன்று முடிய போகிற கடைசி ஸ்டேஜில் காட்டுறீங்க, அப்படி இல்லைன்னா லான்ச் எல்லாம் பண்ணிட்டு கார்னர் பிளாட்டு ஃபேஸிங்கில் போனதுக்கப்புறம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த தடவை அந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் ஜஸ்ட் ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ரோடே போடவே ஸ்டார்ட் பண்ணல. பட் அதுக்குள்ளாரையே காம்பவுண்ட் ஃபென்ஸ் பண்ணல, ரோடு போடல. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா கார்னர் பிளாட்ஸுமே எல்லா ஃபேஸிங்லுமே இப்போ பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. சூப்பர் மேம். இப்போ அதுதான் கேட்க வந்தேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சுட இந்த சைட்டோட வீடியோ போட போகிறோம். மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட், ஆதித்தி ஹவுசிங் தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்கச்சக்கமான ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ தாண்டி போயிட்டோம். மதுராந்தகம் அந்த சைடு எல்லாமே தாண்டி போயாச்சு. ஏன் எப்படி உங்களால் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்ஸ் இந்த ஏரியாவில் கிடைக்குது, அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக ரெடி பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களோட கேள்வி மட்டும் இல்லை சார், மக்களோட கேள்வி அதான் மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மேம் இவ்வளோ மினிமல் பட்ஜெட்டாக நீங்கள் கொடுக்குறீங்க, ஆனால் அது எப்படி நீங்கள் வந்துட்டு சிட்டி சரௌண்டிங்கில் கொடுக்குறீங்க? ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா OMR, GST, ECR இந்த 3 லொக்கேஷன் தான் ஒரு ப்ரைம் ஸ்பாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் 3 லொக்கேஷன்லையுமே இன்னைக்கு இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் வாங்கலாம், இல்லை ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் வாங்கலாம். ஏன் அப்படின்னா சுற்றிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுங்க தான் இருக்கும். ஸோ வர வழியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடு தான் இருக்கும். ஸோ ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிப்பட்ட ஒரு சைட் 500 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து கிட்டத்தட்ட 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி சைட் இப்போ நம்ம நிற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி ரோடு, ஓகே, வைடான 40 ஃபீட் ரோடு
அண்ட் தென் 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் கார்னர்னு எல்லா கார்னருமே 40 ஃபீட் ரோடுக்கு மேலேயுமே இப்போ அவைலபிள் இருக்கு. அண்ட் தென் ரோடு வித் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாமே கான்கிரீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் வாட்டர்லாம் வெளில போற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வடிகால். அதே மாதிரி இங்க தண்ணின்ற ஒரு விஷயத்துக்கு பஞ்சமே இல்ல. நல்ல ஒரு 20 அடியிலேயே வந்து நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே. அதித்தி ஹவுசிங்ல வாங்கணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்துக்காக நீங்க வாங்கலாம். அதித்தி ஹவுசிங் ஆல்ரெடி ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியாச்சு. 20+ சைட்ஸை வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1000க்கும் மேல வந்துட்டு ஹாப்பி கஸ்டமர்ஸை நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு. எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே பட்டா வாங்கி கொடுக்கறதுனால மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த இதே குடுவாஞ்சேரியில சரௌண்டிங்ல கிட்டத்தட்ட 5+ சைட்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு உள்ள வந்து வீடுமே கட்டியிருக்காங்க. 3 விஷயம் இருக்கு நம்ம அதித்தி ஹவுசிங்ல வாங்க. எப்பயுமே இந்த டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரிய லீகல் ஒப்பீனியன் நீங்க கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஹையர் அஃபிஷியலை கொடுத்தாலும் லீகல் ஒப்பீனியன் கிளியரா இருக்கும். சூப்பர் சூப்பர். ப்ராப்பர் டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு சைட்டை தான் நம்ம எடுப்போம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 100 plots அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. அதே மாதிரி என்னன்னா 90% வரைக்கும் பேங்க் லோன் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஸை நம்ம எடுப்போம். அதே மாதிரி உங்களுக்கு இபி லைன்ல இருந்து பின்னாடி உங்களுக்கு காம்பவுண்ட் ஃபென்சிங்ல இருந்து எல்லாமே பண்ணிடுவோம். எக்ஸாக்ட்லி. ஸோ பேசிக் எப்பவுமே பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இன்சைட் நீங்கள் கொடுத்துருவீங்க, அதுக்கு சந்தேகமே இல்லை. பொதுவாக வந்து நீங்கள் ஒரு இடம் தேடுறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா செகண்ட் வீடியோக்குள்ளே ஒரு வீடு வந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நடந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிமாண்டான ஏரியாவில் ஒன்று கொடுக்குறது ஒன்று, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாலோவர்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குற ஆஃபர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம டெலிவரி. சரி, இப்போ நான் இந்த வீடியோ மூலியமா என்னோட அதித்தி ஹவுசிங் ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்ம யூடியூப்ல வீடியோ ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆகி நம்மளுக்கு கால் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ குடுவாஞ்சேரின்னு சொல்லிட்டு 15 கிலோமீட்டர், குடுவாஞ்சேரின்னு சொல்லிட்டு 20 கிலோமீட்டர் அப்படி எடுத்துட்டு போறாங்க. ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன ஆயிடுது, அதனால ஒரு ட்ரஸ்ட் வந்து அங்கேயே உடைஞ்சிருது. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் அதித்தி ஹவுசிங் பிராண்ட் அப்படி நீங்க பாக்குறீங்களா, ஒரு யூடியூப் சேனலை நீங்க பாக்குறீங்களா, அதுல ஒரு பிராண்ட் போட்டிருப்பாங்க. அந்த பிராண்ட் ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி எங்க பண்ணியிருக்குன்னு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ சொல்கிற இடத்துக்கு எல்லாமே வந்து அந்த சனி ஞாயிறு நீங்கள் வந்துட்டு வெளியில் போயிட்டு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் குறிப்பிட்டு ஒரு பிராண்டை ட்ரஸ்ட் பண்ணி அவங்க மூலியமாக நீங்கள் போகும்போது ஈஸியாக உங்களுக்கான ப்ராப்பர்ட்டியை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று டெவலப் ஆகக்கூடிய இடத்துல வாங்கணும், இல்லைனா ஆல்ரெடி டெவலப் ஆன இடத்துல வாங்கணும். இது 2 விஷயம் தான் நம்ம இடத்துக்குள்ள பார்க்கறது. டெவலப் ஆன இடம் அப்படின்னா தாம்பரத்துக்கு முன்னாடியே போயிடும், குரோம்பேட், பல்லாவரம், அந்த லொகேஷன் ஃபுல்லா நம்மளுக்கு போயிடும். இனி நான் டெவலப் ஆகணும், நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுக்குறேன், இனிமே அதை நான் ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்க போறேன் அப்படின்னு நினைச்சு வாங்கணும்னா இந்த மாதிரி லைக் வண்டலூர் தாண்டி நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு பிரைம் லொகேஷன் தான் இப்போ நம்ம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏன் பர்டிகுலரா நான் குடுவாஞ்சேரின்னு சொல்றேன் அப்படின்னா 3 காரணம் இருக்கு. ஒன்று, மீனம்பாக்கம் டு குலாம்பாக்கம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு கீழே வர மேம்பாலம், அதுக்கு கீழே வர ஆடுவழிச்சாலைன்னு அடுத்தடுத்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. குலாம்பாக்கம் நியூ சிஎம்பிடின்னு ஒரே ஒரு பிள்ளையார் சொல்லி அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது கரண்டா நம்ம இந்த ரேட் கொடுத்து இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணா அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா வந்துட்டு அதித்தி ஹவுசிங் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் தெரியும். ஏன்னா எல்லாருமே வெல் எஜுகேட்டட், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரியோட ஒரு இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, கையில நம்ம பணம் வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஏரியால நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க ஒரு என்ஆர்ஐயா இருக்காங்க, வெளியில இருக்காங்கன்னா வீடு கட்டி ரெண்டலுக்கு விடலாம். அப்படியே இல்லை அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம நல்ல ஒரு ரேட்டுக்கு நம்ம விற்கலாம். இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உள்ள வருவாங்க. ரைட். ஸோ இது 3க்குமே சரியான ஆப்டான ஒரு இடம் தான். ஆப்வியஸ்லி மேம், இப்போ நீங்கள் நம்மளை பற்றி சொல்லவே தெரியல, ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து கண்டிப்பாக நல்ல இடமா இருக்கும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் சரி வீடியோ வருவாங்க. சரி, இப்போ நம்ம நிறைய வீடியோவில் வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. கூடுவாஞ்சேரி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லொகேஷனை எதுக்கு சூஸ் பண்றாங்கன்னா அது எப்படிப்பட்ட வளர்ச்சின்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ குடுவாஞ்சேரியை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா கட்டாயம் ஸ்கூல்ஸ் இருக்கும், கட்டாயம் காலேஜஸ் இருக்கும், கட்டாயம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும். ஏன்னா OMR ஈஸியாக GST கனெக்டிவிட்டி ரோடு
கிளாம்பாக்கம் நியூ சிஎம்பிடி ஒன்றை வச்சியே எல்லா அப்ரிசியேஷனுமே நடக்குது. நான் உங்களுக்கு 101% கேரண்டி கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க ரிட்டர்ன் பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 5 வருஷத்துல இதோட வேல்யூ கட்டாயம் மாறும். ஏன்னா இது வந்து ரெக் அப்ரூவல், ரிவைஸ்ட் அப்ரூவல், சப்டிவிஷன் அப்ரூவல்னு எந்த தலைவலியும் கிடையாது. டைரக்ட் அப்ரூவல். உங்களுக்கு கையில 10% அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 90% பேங்க் லோன் இந்த சைட்டுக்கு நம்ம வந்து SBI, HDFC, IDBI, டாடா கேபிட்டல், எஸ் பேங்க்னு எல்லா பேங்க்லயும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா பண்ணி கொடுக்குறோம். சிட்டி ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் உங்க கையில ஒரு 50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா டக்குன்னு யோசிக்காதீங்க. கீழே தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேப் அரேஞ்ச் பண்ணுங்கள். ஃபேமிலியாக வந்துட்டு சைட் விசிட்டை வந்துட்டு பார்த்துக்கோங்க. சார் 50,000 ரூபா எப்படி நம்ம புக்கிங் வாங்குறோமோ அதே மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கம்பெனி கேபுமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இது வரைக்கும் இந்த ரோமிங் தமிழா சேனல் மூலியமாக திட்ட நான் விசிட் பண்ண கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் கார்டை பொறுத்த வரைக்கும் 100க்கு மேலே கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் ஒன்று பட்ஜெட் இல்லாமல் போனவங்க தான், ஒன்று அப்படின்னாலும் அவங்களுக்கு சிபில் இஷ்யூவில் போனவங்க தான். பட் சைட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போகல. எல்லா கஸ்டமர்ஸும் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே வந்துட்டு பவானி கால் பண்ணிவிடுங்க, நான் கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். அதில் மிஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்கள் இன்றைக்கி போடுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ரேட் வந்துட்டு டபுள் இல்லை ட்ரிபிள் இல்லை இன்னுமே உங்களுக்கு அதிகமாகும். சூப்பர் மேம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிக்கிறதுனால நம்ம மினிமம் ஒரு அட்வான்ஸ் 2 lakhs 3 lakhs இருந்தாலே போதுங்களா? ஆமாம், 10% ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட்டே போதும். தட் மீன்ஸ் நீங்கள் 19 lakhs வச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே ஒரு இடம் வாங்கலாம். ஓகே 30 lakhs வச்சிருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் இங்கே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனே வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு லெவல் மேம். ஸோ சூப்பர். ஸோ மக்களே நீங்கள் இவ்வளோ நேரம் தெளிவாக பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏன்னா மேம் வந்து இவ்வளோ தெளிவாக சொன்னாங்க. ஸோ எந்தளவுக்கு டிமாண்டான ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஆதித்யா ஹவுசிங் வந்து ஒரு பிளாட் ஒரு சைட் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா மேம் சொன்ன மாதிரி 2 to 3 இயர்ஸில் கண்டிப்பாக வந்து டபுள் க்ரோத் இருக்க மாதிரி தான் ஒரு அருமையான ஏரியா. அதுவும் வீடு கட்டி குடியேறதுனால நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடங்க. பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடுகள் இருக்குது. இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்னால வாங்கி போடுங்க. ROIயில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ இதோட முடிச்சுக்கிற ப்ரீஃபாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே தான் ஸ்க்ரீன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நிறைய சைட்டை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கான இடம் காத்திருக்கு. நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற ஒன்றே தான் மேம் உங்களை பார்த்துக்குவாங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச்.